நாம் கேட்க இருக்கிற வார்த்தையை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஒரு விசை நாம் தலைவணங்கி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் இந்த வேலைக்காய் ஆண்டவரே உங்களுக்கு சமூகத்தில் நாங்கள் நன்றிகளை துதிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக இந்த வேளையிலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். சுவாமி, என் தேவன் ஆண்டவரை நீங்கள் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே கண்மலையை பிளக்கிற சம்மட்டிய போல வார்த்தைகளும் கணுக்களையும் உணையும் பிரிக்கத்தக்கதாய் உருவ குத்துகிறதான வார்த்தைகளும் சுவாமி இந்த நாளில் கடந்து வந்து எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆவியானவர் நீங்கள் பேசுங்க, பேசுகிற அடியானை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. நான் சிறுகவும் நீங்கள் பெருகவும் வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். சுவாமி, எங்கள் எல்லாருடைய இருதயத்தையும் ஆவியானவர் நீங்கள் ஒருமுகப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 10வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படியாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். தொடர்ந்து இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 53வது அதிகாரம் 6வது வசனம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். 2 வசனத்தை நம்ம வாசிச்சோம். நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை ஆவியானவர் உணர்த்தினார். அப்போ வீழ்ச்சி, தன்னை நிற்கிறவன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு, விழுந்து போய் விடாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். அப்போ வீழ்ச்சி, த ஃபால் என்கிறது என்ன? எப்படி நாம் விழுந்து போய் விடுகிறோம், அல்லது தேவனுடைய திட்டத்திலிருந்து எப்படி நாம் விலகி செல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம் என்கிறதை குறித்து உங்களோடு கூட பேசும்படியாய் ஏவப்பட்டேன். இப்போ வீழ்ச்சி, த ஃபால் அப்படிங்கிறது ஆண்டவருடைய திட்டத்தை விட்டு சற்று விலகி செல்லுகிறதான காரியமாய் இருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை வேத வார்த்தைகளின்படி வீழ்ச்சி என்பது ஒருவேளை நம்ம கம்ப்ளீட்டா ட்ரிஃப்ட் ஆகி ஆண்டவரை மறந்துட்டு ஒரு குடிகாரனாக அல்லது ஊதாரித்தனமாக விக்கிரகங்களை வழிபடுகிறவர்களாக சென்று விடுகிற காரியம் அல்ல. ஹல்லேலூயா. அது ஒரு வேற விதமான அனுபவம். ஒருவேளை ஆண்டவரை அறியாத ஜனங்கள் அப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தரை முழுவதுமாய் பின்பற்றி இருக்கிற நீங்களும் நானும், பரிசுத்த ஆவியினுடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் என்ன காரியங்களிலே நாம் விழுந்து போய் விடுகிறோம், நம்மை அறியாமல் விழுந்து போய் விடுகிறோம் என்பதை குறித்து ஒரு 2 அல்லது 3 முக்கியமான எக்ஸாம்பிள்ஸை நான் சொல்லி முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அப்போ அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர், the fall is not straightly, it's not a drifting away from God's own path. ஆண்டவர் வகுத்த திட்டங்களிலிருந்து முழுவதுமாக நாம் விலகி செல்லுகிற காரியம் அல்ல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக a slow change from the divine purpose. ஹல்லேலூயா. ஒரு சின்ன சேஞ்ச், அந்த ஹோலி பர்பஸ்ல இருந்து, ஒரு டிவைன் பர்பஸ்ல இருந்து சிறியதாய் நாம் விலகி செல்வதை கூட ஆவியானவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கவனித்து நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். அதை நாம் செவி மடுத்தவர்களாக இல்லாமல் போய்விட்டால் இந்த வீழ்ச்சி என்பது நம்மை பற்றி கொண்டு விடும் என்பதிலே சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, அப்ப ஆரம்பத்திலே அந்த காயின் ஆபேல் காரியங்களிலிருந்தே நாம் கற்றுக்கொள்ளுகிறோம்.
காயினுக்கும் ஆபேலுக்கும் நடந்த பிரச்சனை என்ன? ஆண்டவருக்கு யார் அதிகமாக காணிக்கை கொடுக்குறாங்கிறது தான் பிரச்சனை. ஹல்லேலூயா. நல்ல காணிக்கை யாரு கொடுக்குறா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. பாருங்க, அவங்க ஆண்டவரை மறுதலிக்கல, ஆண்டவரை விட்டு விலகி போகவில்லை. முதல் பிரச்சனையே இங்கதான் ஆரம்பிக்குது. என்னை விட அவர் அதிகமாக கொடுக்கிறாரா? ஆண்டவர் அவருடைய காணிக்கையை அங்கீகரித்துட்டாரு, என்னுடைய காணிக்கையை அங்கீகரிக்கல. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, வீழ்ச்சி இப்படித்தான் ஆரம்பமாகிறது. ஸ்லோ ட்ரிஃப்ட் ஃப்ரம் த டிவைன் பர்பஸ் என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய வருத்தம் இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் குறித்து வருத்தப்படுகிறதான காரியம் என்னவென்றால், நாம் முழுவதுமாக ஊதாரித்தனமாய் சென்று விடுகிறோம் என்பது மட்டுமல்ல, ஆனால் நாம் ஒருவேளை பாவங்களை செய்கிறோம் என்ப காரியங்களை பார்க்கிறது மட்டுமல்ல, ஆனால் நம்மை தேவனாகிய கர்த்தர் படைத்த படைப்பின் நோக்கத்தை உணர்ந்து கொள்ளாதவர்களாக இருக்கும் பொழுது, அல்லது ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்த அழைப்பின் உள்ளான நோக்கத்தை நாம் உணர்ந்து கொள்ளாதவர்களாக இருக்கும் பொழுது, அல்லது ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் கொடுத்திருக்கிறதான ஒரு பொறுப்பை நாம் அதை உணர்ந்து கொள்ளாதவர்களாக, உதாசீனப்படுத்துகிறவர்களாக இருக்கும் பொழுது, மிதிலும் விசேஷமாய் கர்த்தரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பொழுது நம்முடைய மனதிலே தோன்றுகிற எண்ணங்களினாலே நம் ஆண்டவரை விட்டு விலகி செல்லுகிறோம். இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் குறித்து அதிகமாய் வருந்துகிற காரியமாய் காணப்படுகிறது பிரியமானவர்களே. ஏனென்றால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறதன் நோக்கமே ஏசாயா 43வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறபடி, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என்று சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் உருவாக்கப்பட்டிருக்கிறது, சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, படைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய மகிமைக்காக மாத்திரம். ஹல்லேலூயா. எந்த ஒரு தனி மனிதனுடைய புகழ் பாடுவதற்காக அல்ல, அல்லது நம்முடைய மகிமையை இந்த உலகத்திற்கு காண்பிப்பதற்காக அல்ல பிரியமானவர்களே. தேவனாகிய கர்த்தருடைய நாம மகிமைக்காக மாத்திரம். எப்படி நமக்கு நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையிலிருந்து சற்றேனும் நாம் விலகி செல்லுகிறோம். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. இப்படி இருக்கிற தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன், சொல்லுங்களேன், விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் என்று சொல்லி. இப்ப நானே இன்னொரு வசனத்தை கூட படிங்க. ஏசாயா 43:12, நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். அப்ப ஆண்டவர் தேவன் என்பதற்கு நாம தான் சாட்சிகள் பிரியமானவர்களே. இந்த டிவைன் பர்பஸை விட்டு நாம் விலகி செல்லும் பொழுது, நம்முடைய ஓன் வழியிலே ஆண்டவர் கொடுத்த பாதைகளை விட்டு விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாம நேரா செல்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது, நமக்கு உரியதான வழிகளை நாம் தேர்ந்து எடுக்கும் பொழுது, நம்ம ஒரு கம்ஃபர்ட் சூழ்நிலைகளை ஊழியத்திலையும் சரி அல்லது நம்முடைய வேலைகளிலும் சரி ஒரு கம்ஃபர்ட்டை நம்ம எதிர்பார்த்து வாழும் பொழுது, ஆண்டவருடைய பிரிஃபரன்ஸ் நம்முடைய பிரிஃபரன்ஸ் மேற்கொள்ளப்படும் பொழுது ஆண்டவரை விட்டு நாம் விலகி செல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம். முதலாவதாக, எப்போ the fall start ஆகுது? falls begins when we forget the purpose. hallelujah. நம்மை ஆண்டவர் படைத்த படைப்பின் நோக்கத்தை உணராமல் இருக்கும் பொழுது அல்லது அதை மறந்து விடும் பொழுது இந்த வீழ்ச்சி என்பது நம்மிடத்திலே ஆரம்பம் ஆகிறது பிரியமானவர்களே. அப்ப அறியாமல் இருக்கும் பொழுது என்று சொல்லி நீங்க நல்ல கவனிங்க. நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அப்ப கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேய வார்த்தையில இந்த அறியாத, அன்னோன் அல்லது தெரியப்படாத என்று சொல்றதற்கு எத்தா என்று ஒரு வார்த்தை உபயோகிக்கப்படுகிறது. எத்தா
அப்படின்னு சொல்லி YAH DAH அப்படின்னு போட்டு தா அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஒருவேளை நாம அறிந்திருக்கிறோம். இங்க நன்றா கவனிங்க, ஆண்டவரை பத்தி முழுவதுமே அவங்களுக்கு தெரியாதா, மறந்துட்டாங்களா? ஆண்டவரை பற்றி தெரியும், ஆண்டவராகிய தேவனை பற்றி தெரியும், பல இடங்களிலே கேள்விப்பட்டிருப்பார்கள். ஒருவேளை யோசுவாவோடு வாழ்ந்த யோசுவாவும் அவரோடு வாழ்ந்த ஜனங்களும் மரித்து போன பின்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஏதோ ஒரு வகையில ஆண்டவரை கேள்விப்பட்டிருப்பார்கள், நீங்க பின்னாடி படிக்கும் பொழுது தெரியும். ஆனால் ஆண்டவருடைய இந்த யத்தா என்கிறதான வார்த்தையினுடைய மீனிங்கே ஆண்டவருடைய உள்ளான அந்த உள்ளத்தின் வாஞ்சையை அறியாத ஜனங்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, முழுவதுமாய் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் நீங்களும் நானும் கிடையாது. அந்த ஒரு இன்டலெக்சுவல் பர்பஸ் அல்லது ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறதான அந்த இன்டிமசி. ஒருவேளை பாருங்க, ஒருவேளை கணவன் மனைவியாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஒருவரை ஒருவர் அவர்களுடைய உள்ளத்திலே பிணைக்கப்பட்டு ஒருவருடைய இருதயத்தை இன்னொருவர் அறிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். அப்படியாக ஆண்டவருடைய இருதயத்தை முழுவதுமாய் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறதான உணர்வை தான் இங்கே அறியாத சந்ததி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் ஆண்டவராகிய தேவனை அறியாதவர்கள் கிடையாது. நான் ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அநேகருக்கு ஒருவேளை ஊழிய காரியங்களை செய்கிறோம், சத்திய வசனங்களை நாம் அறிவிக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய இருதயத்தின் எண்ணங்களை அறிந்து கொண்டவர்களாக நாம் காணப்படுகிறோம். எதற்காக ஆண்டவர் என்னை உருவாக்கி இருக்கிறார்? எதற்காக ஆண்டவர் என்னை உருவாக்கி இருக்கிறார்? உபாகமத்திலே பாத்தீங்கன்னா 6வது அதிகாரம் 6-7 வசனங்களிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. நீ உட்கார்ந்து இருக்கும் பொழுது எழுந்திருக்கும் போது இவைகளை குறித்து உன் பிள்ளைகளுக்கு பேசி என்று சொல்லி. அதாவது உபாகமம் 6:6-7, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி என்று சொல்லி. நம்ம அப்படியா இன்னைக்கு நம்ம அநேக வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம், வேதம் வாசிக்க கற்றுக் கொடுக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய இருதயத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோமா? எதற்காக ஆண்டவர் என்னை உருவாக்கி இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து செயல்படுகிறவர்களாய் காணப்படுகிறோமா என்பதுதான் நம்மிடத்தில் வைக்கப்படுகிறதான கேள்வி. அதே உபாகமம் 7வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 6வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தருக்கு நம்ம எல்லாம் யாரு? பரிசுத்த ஜனம். பூமியில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருப்பதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன்? நம்ம எல்லாம் திரட்சியான ஜனம் என்று இல்லை, நீங்க உலகத்துல கொஞ்சமானவர்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நம்மை தெரிந்து கொண்டிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. நாம ஒருவேளை இன்னைக்கு நினைக்கிறோம், எனக்கு எல்லாம் தெரியும்பா. எஸ், ஐ நோ. நான் வேதத்தை பலமுறை படித்திருக்கிறேன், அவனுடைய வார்த்தைகளை நானே பலருக்கு பிரீச் பண்ணுகிறேன். நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் என்று சொல்லி ஒரு எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நியாயாதிபதிகள் 18வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் வருகிறது. இது 17-18 இரண்டிலுமே ஒரு லிங்க்டு ஒரு சம்பவம் நீங்கள் படித்திருப்பீர்கள். அந்த மலை தேசத்தானாகிய மீகா என்கிற ஒருவனை குறித்து நீங்க படித்திருப்பீங்க. அவர் என்ன செஞ்சாரு? அவங்க அம்மா வச்சிருந்த காசை திருடிட்டார். அவன் தன் இஷ்டப்படி அங்க நடந்து கொண்டிருக்கிறான். அந்த 6வது வசனம் 17வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அந்நாளில இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து கொண்டு வந்தான். மீகா 13வது வசனத்தை பாருங்க. 17வது அதிகாரம் 13வது வசனம், அப்பொழுது மீகா, எனக்கு ஆசாரியனாக ஒரு லேவியன் அகப்பட்டபடியினால் கர்த்தர் யாரு நன்மை செய்தாங்க? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார். ஆனா அவர் செய்கிற காரியம் என்ன? அந்த காசு அவங்க அம்மாட்ட, அந்த அம்மா திட்டுறாங்க, அவன் நாசமா போயிடுவான் அப்படின்னு திட்டுறாங்க. ஐயோ நீ சாபட்டியே அப்படின்னு சொல்லாது, நான் தான் எடுத்துட்டேன், இந்த வச்சுக்க. அவங்க திருப்பி கொடுக்குறாங்க, நான் இது எதுக்காகமாமா? தேவனுக்கென்று நியமித்திருந்தேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? ஒரு ஏபோத்து ஒரு சொரூபத்தை உண்டாக்கி மீகா சுவாமிக்கு ஒரு அறையை கட்டி அதை ஒரு கோயிலா மாத்தி தன்னுடைய பையனே பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கிறான். இப்பதான் ஒரு லேவியன், அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வழிபோக்கனாய் வருகிறான்.
அவனை பிடிச்சி, ஏப்பா நீ எனக்கு ஆசாரியனாயிரு. ஓ, இப்போ எனக்கு கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். எதுக்கு? இந்த விக்கிரகத்தை வழிபடி செய்கிறதற்கு. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய உள்ளான இருதயத்தை அறியாத நேரம், அறியாத சூழ்நிலை. இந்த விக்கிரகம் ஒருவேளை இவர் அறிந்து செய்தாரா அறியாம செய்தாரான்னு தெரியல. ஆண்டவருடைய உள்ளத்தின் காரியங்களை, ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை உணராமல் செய்த இந்த விக்கிரகம் தான். அப்ப தான் தேசத்தார் வர்றாங்க, திரும்ப இதை கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. தானில தான் திரும்ப அந்த விக்கிரகம், எரோபயாம் பார்த்தீங்கன்னா தானில் தான் முதல்ல விக்கிரகத்தை செஞ்சு வைக்கிறார். பிரியமானவர்களே, வடக்கே இருக்கிற அந்த தேசத்தில் எப்படி ஒரு அறியாமையினாலே செய்த ஒரு பிழை, எப்படி அந்த ஜனங்களையே, அந்த 10 கோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களையே ஒரு விக்கிரக வழிபாட்டிற்குள்ளதாக நடத்தி செல்கிறதாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த 17, 16, 18வது அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் தியானித்து பாருங்கள். அறிவில்லாமல் என்ன ஒரு வேலையை நாம் செய்கிறோம் என்று நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆண்டவருடைய இருதயத்தின் எண்ணங்களை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 2-3 வசனங்களில் நான் படிக்கிறது, ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிய எண்ணிக்கொள்வானானால், நான் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு நினைச்சா, ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ நம்முடைய ரிலேஷன்ஷிப் வித் காட் எப்படி இருக்கிறது? நாம் ஆண்டவர் நம்மை படைத்த படைப்பின் நோக்கத்தை நாம் அறிந்தவர்களாய் காணப்படுகிறோமா? ஒரு ட்ரிஃப்ட், ஒரு அந்த ஆசீர்வாதத்திலிருந்து அல்லது தேவனுடைய பர்பஸிலிருந்து நாம் விலகி செல்லுகிறதான ட்ரிஃப்ட் எப்படி காணப்படுகிறது? நம்ம தேவன் ஆசீர்வதிக்கிறார், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மறந்துடுறோம். இவனுக்கு காசு கிடைச்சிருச்சு, அப்படியே ஏதோ ஒன்று செய்யணும்னு ஆரம்பிச்சுட்டாங்க, நம்ம மறந்து போய் விடுகிறோம். அப்போ ஒரு நமக்குன்னு ஒரு ஐடியாலஜியை நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஏதோ உலக பிரகாரமான காரியங்கள் கூட நாம பாண்டேஜை கிரியேட் பண்ணிக்கிறோம். அப்படியே ஆண்டவருடைய பர்பஸை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி செல்கிறோம். நம்ம இன்னைக்கு ரியல் லைஃப்ல நீங்க பாருங்க, ஒருவேளை அநேக நிறுவனங்கள் உருவாக்கப்படும் பொழுது நல்ல ஒரு பர்பஸ், அப்படியே நிறைய சமுதாயத்துக்கு நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் செல்ல செல்ல அந்த பர்பஸ் வெளியே போய் ப்ராஃபிட் மட்டும்தான் உங்களுடைய கண்களுக்கு தெரிகிறதாய் காணப்படுகிறது. நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், உங்களுடைய என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? நம்மை ஒருவேளை உலகத்தில் ஆண்டவர் இப்படியாய் நம்மை வழிநடத்தி உயர்த்தி கொண்டே வரும் பொழுது ஆண்டவருடைய இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு நாம விலகி செல்லுகிறோமா, அல்லது ஆண்டவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற காரியங்களை உணர்ந்து கொள்ளுகிறோமா என்பது நம்மிடத்தில் வைக்கப்படுகிறதான கேள்வி. பிரியமானவர்களே, இரண்டாவதாக ஆண்டவருடைய இந்த ஃபால், இந்த வீழ்ச்சி என்பது இன்னும் வேரொன்றி பிடிக்கிறது. முதலாவது இப்படிதான் ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா நம்ம என்னன்னே தெரியல, ஏதோ உலகம் போற போக்கில் நம்ம சென்று கொண்டிருப்போம். அப்படின்னு பண்ணும் பொழுதுதான் இந்த ட்ரிஃப்ட் என்கிறது ஸ்டார்ட் ஆகிறது. இரண்டாவதாக அது அப்படியே கொஞ்சம் வேரூன்றி பற்ற ஆரம்பிக்கிறது, இன்னும் கொஞ்சம் அப்படியே கீழே கீழே கொஞ்சம் வேறு போட ஆரம்பிக்குது. எப்போ அப்படின்னா, நம்முடைய ப்ரிஃபரன்சஸ், நம்முடைய வேண்டிய காரியங்கள், நமக்கு வேண்டியதான காரியங்கள் ஆண்டவருடைய பர்பஸை விட மேற்கொள்ட்டு காட்டப்படும் பொழுது இந்த வீழ்ச்சி என்பது வேர் பற்றி பிடிக்க ஆரம்பிக்கிறது. பிரியமானவர்களே, ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணர் ஆனார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 45வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த அதிகாரத்தை நீங்க படிச்சிருக்கலாம். எரேமியா 45வது அதிகாரம், அங்கே ஒரு நபரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. யாரு? பாரூக் என்கிறதான ஒரு நபரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பாரூக் தாங்க இந்த எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எழுதினார். எத்தனை பேர் நம்புறீங்க? எரேமியா வாய் சொல்ல இந்த காரியங்களை, தீர்க்க தரிசன வசனங்களை எழுதினவர் இந்த பாரூக். அவர் ஒரு சம்பிரதி. அதை குறித்ததான காரியங்களை நீங்க முன்னாடி படிச்சுக்கலாம். 32வது அதிகாரம்
எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா என்ன சொல்றாரு, எரேமியா கூப்பிட்டு அப்பா நான் சொல்றதெல்லாம் எழுது அப்படின்னு சொல்லி அவருக்கு கட்டளையிடுகிறார். இந்த காரியங்கள் முன்னாடி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இந்த பாருக்கை குறித்து சில காரியங்களை எரேமியா இந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். ஆவியானவர் எரேமியாவை உணர்த்தினதுனால வெறும் 5 வசனம் தான், ஆனால் மிகவும் ஆழமாய் சிந்திக்கப்பட வேண்டிய கர்த்தருடைய வார்த்தைகள். பிரியமானவர்களே, 2வது வசனத்தை படிங்க. பாருக்கே, உன்னை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இப்பொழுது எனக்கு ஐயோ ஓ டு மீ. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வேலையை தான் செய்யறாரு. முன்னாடி படிங்களேன், 32வது அதிகாரத்தில் அந்த காரியங்கள் எப்படின்னா, அந்த ஸ்டோரி பேக்ரவுண்டை நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறதான தீர்க்க தரிசன வார்த்தைகளை எரேமியா ஒரு கண்டிப்பான, மிகவும் கண்டிப்பான தீர்க்கதரிசி. நீங்க இஸ்ரவேலியர் கொள்ளையிடப்பட்டு போகப்படுகிற போறீங்க அப்படிங்கிற ஒரு கண்டிப்பான தீர்க்க தரிசனங்களை இந்த யூதா ராஜாவுக்கு எரேமியா தீர்க்க தரிசனமாய் சொல்லிக்கொண்டே வருகிறார். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னுடைய யூதா ராஜாவின் 4ஆம் வருஷத்துல தான் இந்த காரியம் நடக்கிறது. அதற்கு முன்னாடியில் இருந்து எரேமியா இந்த தீர்க்க தரிசனங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். இந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் சொல்லி இவருக்கு கொடுக்கப்படுகிற வேலை என்ன, நீ ஆலயத்தில் போய் என்ன செய்யணும், பிரதான ஆசாரியரிடத்துல நீ இதை போய் வாசிக்கணும் என்கிற ஒரு ஆர்டர் கொடுக்கப்படுகிறது. வாய்ப்பு கிடைச்சா ராஜாக்கு முன்னாடியும் நீ வாசிக்கணும் என்கிற சொல்லி, அப்ப ஆலயத்தில் போய் வாசிக்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வருது. இவர் பிடிச்சிருப்பா, ஒழுங்கு மரியாதை அமைதியாரு, இல்லை தப்பிச்சு போயிடு, அவ்வளவுதான். ராஜாக்கு தெரிஞ்சது என்ன செஞ்சிருவாரு, உன்னையும் சரி எரேமியாவை கொன்னுட போறாரு அப்படின்னு மிரட்டுறாங்க. இதான் ஒரு சூழ்நிலை. பேக்ரவுண்ட் நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப அங்க இருக்கிற ராஜாவுடைய சம்பிரதி இந்த சுருளை எடுத்துட்டு போய் ராஜா அப்படியே அந்த குளிர் காலத்துல அனல் மூட்டி குளிர் காஞ்சு கொண்டிருக்கிறார், அங்க போய் வாசிக்கிறார். இந்த மாதிரி எரேமியா சொல்லி இருக்கிறார், அம்மா பாருக்குன்ற ஒருத்தன் வந்து இதை ரீட் பண்ணா நான் உங்க தகவலுக்காக வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, திஸ் இஸ் த பேக்ரவுண்ட். ராஜாவுக்கு சரியான கோபம். அப்படியே கையில இருக்கிற கத்தியை எடுத்து அந்த புத்தகத்தை குத்தி இந்த நெருப்புல போட்டு எரித்து விடுகிறார். எவ்வளவு கோபம் இருந்திருக்கும் பாருங்க. இப்ப எரேமியா இந்த காரியம் அறிவிக்கப்படுகிறது. எரேமியா சொல்றாரு, நீ என்ன செய், திரும்ப எழுது. ஹல்லேலூயா. என்ன செய், திரும்ப எழுது, இன்னும் கொஞ்சம் சேர்த்து எழுது, திரும்ப போய் வாசி. எப்படி இருக்கும் உங்க ஒருவேளை அந்த இடத்துல நீங்களும் நானும் அமர்ந்திருந்தோம் என்றால்? இந்த பாருக்குடைய சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே உயிர் தப்பினமா வந்தமான் இருக்கிறோம், ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சோன்னு சொல்லி இன்னொரு தடவையா? ஹல்லேலூயா. ஹலோ, இருக்கிறீங்களா? இதான் சூழ்நிலை. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒருவேளை நாமும் அப்படிதான், ஐயோ போச்சு ஆண்டவரே, என்ன ஆண்டவரை இப்படி படுத்துறீங்களா? அதுதான் பாருக்கு சொல்றாரு, ஐயோ எனக்கு ஐயோ என்று சொல்லி. அதான் அந்த எரேமியா 45வது அதிகாரத்துல பாருக்கு என்ன சொல்றாராமா, எனக்கு ஐயோ, கர்த்தர் என் நோவை சஞ்சலத்தினால் வர்த்திக்க பண்ணார். உண்மைதானங்க? உண்மையா பொய்யா? ஆனா இதான் சூழ்நிலை. அவர் சொல்ற, ஐயோ போச்சு ஆண்டவரே, மறுபடியுமா இப்ப ராஜா என்னை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் பயப்படுறார். என் தவிப்பினால் இளைத்தேன், இளைப்பாறுதலை காணாமல் போனேன் என்று சொல்லி. ஆண்டவர் ஒருவேளை உங்களை ஊழிய பாதைகளை அல்லது இந்த உலகத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படியாக அல்லது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கடந்து வர பண்ணும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? நான் முதல்ல சொன்னேன் 43:7, ஏசாயா 43:7, நம்ம எல்லாரும் எதுக்கு? ஆண்டவருடைய நாம மகிமைக்காக மாத்திரம்தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். இதை நம்ம மணர்ந்து போய் விடுகிறோம். உலகத்துல இருக்கிற நமக்கு வருகிற இடர்பாடுகளை நினைக்கும் பொழுது, ஐயோ ஆண்டவரே, எதுக்கு நான் ஒழுங்கா உங்க ஊழியத்தை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், எதுக்கு இவ்வளவு என்னைய கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு நம்ம கேள்விகளை கேட்கிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வீழ்ச்சி இங்குதான் வேர் பற்றி பிடிக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவரை விட்டு அப்படியே விலகி செல்லும் பொழுது அல்ல, ஐயோ ஆண்டவரே முடியலப்பா அப்படி என்று சொல்லி, ஒருவேளை ஆண்டவருடைய உள்ளத்தை, முதலே சொன்ன உள்ளத்தினுடைய அந்த பாரத்தை நாம் அறியாதவர்களாய் இருக்கும் பொழுது, அதை உணர்ந்து கொள்ளாதவர்களாய் இருக்கும் பொழுது நாம் வீழ்ச்சி ஆரம்பமாகிறது. இப்போ என் பிரச்சனை ஏன் என்னால முடியல, இதுல எப்படி இவ்வளவு பெரிய பிரச்சனைய நீங்க எனக்கு தரீங்க என்று சொல்லி, ஒருவேளை நாம வாய்விட்டு கேட்காம இருக்கலாம், ஆனால்
உள்ளத்துல அந்த நினைப்பு வரும் பொழுது நம்முடைய வீழ்ச்சி வேர் பற்றி பிடிக்கிறதா இருக்கிறது. இவர் ஒன்றும் வாய் திறந்து சொல்லல, ஆவியானவர் எரேமியா தீர்க்கதரிசிக்கு உணர்த்தி இருக்கிறாரு. அதை எரேமியா தான் இந்த இடத்துல சொல்லுகிறார். பாருங்க, நீ அப்படின்னு இருதயத்துல நீ சொல்லிக் கொள்ளுகிற, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உனக்கு 5வது வசனம் படிங்களேன், நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ தேடாதே. இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வரப்பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதும், நன்றா கவனிங்க. just because you are member of a church, அல்லது just because you are doing God's own ministry, just because you are doing something great for the nation, don't expect big things just for you. Hallelujah, hallelujah. நாம் தேவனுடைய நாமம் மகிமைக்காக மாத்திரம், நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் என்று சொல்லி உங்களை ஆண்டவர் உபயோகிக்கிறார் என்றால் சந்தோஷப்படுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு நான் பெரிய காரியங்களை எனக்கென்று தேட வேண்டாம் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கதான் இது உள்ளான அர்த்தம். பிரியமானவர்களே, உலகத்திலே நம்மை ஒருவேளை ஒன்றுமில்லாதவர்களாக, வசதி வாய்ப்பு இல்லாதவர்களாக, தினமும் சோத்துக்கு கஷ்டப்படுகிறவர்களாக நம்மை பார்க்க விரும்புகிற தேவன் அல்ல. அதுல எந்த சந்தேகமும் இல்லை பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் ஊழியத்தில் என்னை பயன்படுத்துகிறாரே, ஊழிய காரியங்களுக்காக என்னை பயன்படுத்துகிறாரே, நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை ஏன் நான் தேடக்கூடாது என்று சொல்லி ஒருவேளை நாம் நினைப்போம் என்றால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வீழ்ச்சி அங்கு வேர் பற்றி பிடிக்கிறதாய் காணப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன் என்று சொல்லி, பிரியமானவர்களே, அப்போ நம்முடைய இந்த ப்ரொஃபஷனல் என்விரான்மெண்ட், நம்முடைய இந்த கார்ப்பரேட் என்விரான்மெண்ட் அல்லது ப்ரொஃபஷனல் என்விரான்மெண்ட் எப்படி காணப்படுகிறது? எந்த எத்திக்ஸை நம்ம மறந்து போய் செயல்படுகிறோமா? சவுல் ராஜாவுடைய காரியங்களை நீங்கள் படித்திருப்பீர்கள். சவுல் ராஜாவும் இதே தான் இல்லையா? 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 12வது வசனத்துல ஒரு துணிந்து, சாமுவேல் வரதுக்கு ஒரு 7 நாள் வரேன்னு சொல்லிட்டு போனவர் 2 நாள் காணோம். அப்படியே துணிந்து, நான் துணிந்து பலி செலுத்தினேன் என்று சொல்லி அவருடைய 2வது வருஷ அந்த ராஜ்ய பாரத்தில் நல்ல அருமையாக ராட்சி செய்து கொண்டிருந்தார். நம்ம தானே ராஜா, ஏன் நான் செய்யக்கூடாது என்கிறதான ஒரு கௌரவம். பிரியமானவர்களே, என்னை ஊழியத்தில் ஆண்டவர் அதிகமாய் பயன்படுத்துகிறாரே, ஏன் நான் இதை செய்யக்கூடாது? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடாதே. நீ பெரிய காரியங்களை தேடாதே என்று சொல்ல ஆண்டவர், நீ உனக்கு பெரிய காரியங்களை. நாம படிக்கும்போது, ஆண்டோடைய வார்த்தைகளை படிக்கும்போது ரொம்ப தியானித்து படிக்கணும். அந்த உனக்குங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடாதே. நம்மை ஆண்டவர் உபயோகப்படுத்துகிறார் என்றால் நம் மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், ஆண்டவரே இன்னும் என்னை தாழ்த்துகிறேன், அதிகமாக என்னை உபயோகப்படுத்துங்க என்று சொல்லி நாம் நம்மை அர்ப்பணிக்க கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். 3வதாக, நம்முடைய வீழ்ச்சி எப்படி முழுமையாய் போய்விடுகிறது என்று சொன்னால், நாம் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது. நம்முடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மாத்திரம் அல்ல, the spiritual blessings also comes with a lot of risk. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் அநேக ரிஸ்கோட தான் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் கொடுக்கிற ரிஸ்க் அல்ல. இவன் ஆவியிலே பலப்படுகிறான் என்று சொல்லும் பொழுது பொல்லாத அந்தகார வல்லமைகள் அநேகம் நம்மை நெருக்கி ஏவுகிறதாய் காணப்படுகிறது. அப்ப நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது, உலக பிரகாரமான வேலைகளில அல்லது நம்முடைய பிசினஸ்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது, இன்னும் விசேஷமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில அல்லது ஊழிய பாதையில ஆண்டவர் உங்களை அதிகமாய் உபயோகப்படுத்தும் பொழுது, உங்களை சுற்றி இருக்கிற
அந்த ரிஸ்கை நாம் கவனத்தில் கொள்ள அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. The blessings are coming with risk. Amen. Hallelujah. சாலமோனுடைய கேஸ் ஸ்டடியை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை படிங்க பிரதர். இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். போதும். எதை கொடுத்தாராமா? கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சாலமோனை ஆசீர்வதிக்கிறார். கேட்ட ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுத்துட்டாரு. when you are blessed beyond your limit, be careful. Hallelujah. Hallelujah. நம்முடைய தகுதிக்கு மிஞ்சி நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது கவனமாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். சாலமோனுடைய நாட்கள் அவ்வளவு ஆசீர்வாதமான நாட்களாய் காணப்பட்டது. தேவன் அப்படி அவ்வளவு அதிகமாய் அவரை ஆசீர்வதித்திருந்தார். ஒரு நாளைக்கு அவங்களுடைய சாப்பாட்டு செலவே 4வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா 22வது வசனம், நாள் ஒன்றுக்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாடு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவு, கலைமான், வெளிமான், வரையாடு, கொழுமையான பறவைகள், கொழுக்கப்பட்ட மாடு, மேய்ச்சல் இருந்து வந்த 20 மாடு, ஆடு. அப்பா, ஒரு நாளைக்கு சாப்பாடுங்க. அவங்க எல்லாருக்கும் அவங்களுடைய அரசபையில பணி செய்தவர்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு சாப்பாடுக்கு செலவு செய்கிறதான ஒரு ராஜாங்கம் நடத்தி கொண்டிருந்ததான அப்படிப்பட்ட ஒரு ராஜா எவ்வளவு மகிமையாய் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து வைத்திருந்தார். ஒரு மரக்கால் அப்படின்னா எவ்வளவுன்னு தெரியுமா? அதாவது ஒரு மரக்கால்னா கிட்டத்தட்ட 220 250 லிட்டர். எப்படி? நல்ல பெரிய இந்த பேரல் இருக்குல்ல, ட்ரம்மு, அந்த மாதிரி ஒரு 1-1.5 பேரல் ஒரு மரக்கால். இங்கே ஒரு 30, இன்னொரு 60, மொத்தம் 90. அப்போ யோசிச்சு பாருங்க எத்தனை கிலோன்னு சொல்லிட்டு. சரி, அவ்வளோ மாவு, அவ்வளோ செலவு செய்து வாழுகிறதான ஒரு ராஜா. இப்படியாய் அதிகமாய் சாலமோன் ராஜா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனா அவர் வயது சென்ற போது என்னாச்சு? 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை என்று சொல்லி பாருங்க. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, அதிகமாய் தேவன் நம்மை, when you are getting blessed beyond what you deserve, we have to be very careful பிரியமானவர்களே. நம்முடைய தகுதிக்கு மிஞ்சி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது மிகவும் கவனமாய் இருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். உபாகமம் 8:12வது வசனம், நீ புசித்து குடித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது. அதே மாதிரி 17வது வசனம், உபாகமம் 8:17, என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு தந்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல், நீ சொல்லிக் கொள்ளாமல் என்று சொல்லல, உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் எச்சரிக்கையாய் இரு என்று தேவனுடைய வார்த்தை நம்ம எச்சரிக்கிறது பிரியமானவர்களே. வெளியெல்லாம் அறிக்கையெல்லாம் பண்ண வேண்டாம். உன்னுடைய இருதயத்திலே கூட அப்படிப்பட்ட நினைவுகளை நாம் கொள்ள வேண்டாம் என்று தேவன் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தரை நீ நினைப்பாயாக. என ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலத்தை தருகிறவர் கர்த்தர் என்பதை தான். கர்த்தரை மாத்திரம் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது, ஐயோ ஆண்டவரே, நான் இதுக்கு தகுதியே இல்லாதவன், ஊழியத்தில் நம்மை அதிகமாக ஆண்டவர் பயன்படுத்தும் பொழுது நான் தகுதியற்றவன் சுவாமி, தகுதியற்றவன். நம்மை சிறுக நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நம்மை அர்ப்பணிக்க. ஏன்னா நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இதே தான் எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையிலே நீங்க படிச்சிருப்பீங்க. எசேக்கியா 2 ராஜாக்கள் 23:6 அந்த வசனங்களில நல்லா கவனிங்க. அவர் அப்படியே தீர்க்கதரிசி சொல்லிட்டு போனாரு, நீ என்ன செய், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு,
ஆண்டவர் உன்னுடைய ராஜ்யத்தை ஒழுங்குபடுத்துங்க அப்படின்னு ஏசாயா சொல்றாரு. ராஜ்யத்தை ஒழுங்குபடுத்துங்க, ஆண்டவர் உங்களை எடுத்துக்க போறாரு அப்படின்னு சொல்லி எசேக்கியா ஒரு பிரேயர் பண்றாரு. அங்க என்ன பிரேயர் பண்றாரு படிங்களேன். 2 ராஜாக்கள் 20:3 ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். என்ன விண்ணப்பம் பண்ணாரு? எனக்கு ஐயோ ஆண்டவரே என்னை உயிரோட வச்சுக்கங்க, 20 வருஷம் இன்னும் நான் வந்து வேணும், 15 வருஷம் வேணும், 10 வருஷம் வேணும்னு கேட்டாரா? என்ன கேட்டார்? உத்தமமா நடந்தேன், ஒழுங்குமா உங்க வேலையை செஞ்சேங்கிறத நினைச்சுக்குங்க அப்படின்னு தான் சொல்றாரு. ஒருவேளை உங்களுடைய ராஜ்யத்துல என்ன சேர்த்து கொள்ளுங்கன்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம் இல்லையா? அவர் கேட்ட அந்த விண்ணப்பத்தை நன்கு கவனித்து பாருங்கள். இல்ல என்ன இன்னும் உயிரோட வச்சுக்குங்க அப்படின்னு அவர் கேட்கல. அங்க நான் உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரலும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவருக்கு தெரியாமலா இருக்கு? கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் அப்படியே இம்மிடியட்டா அவர் பாதி முற்றத்தை விட்டு கடந்து போறதுக்குள்ள திரும்ப போய் 15 வருஷம் எக்ஸ்ட்ரா வச்சுக்க அப்படின்னு கொடுக்கிறாரு. ஆனா அவரு நாட்கள் செல்ல செல்ல ஒருவேளை அன்னைக்கே ஆண்டவர் எடுத்துக்கொண்டிருந்தாரானால் உன்னத ராஜ்யத்தில் பங்குள்ளவராய் அப்படியே ஆண்டோட மகிமைக்காய் வாழ்ந்த ஒரு ராஜாவாக வாழ்ந்திருப்பார். அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வசனம் 2 நாளாகமம் 32:25 எசேக்கியா மன மேட்டிமை ஆனான், தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமை ஆனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, when we are getting blessed beyond what we deserve, hallelujah, நம்முடைய தகுதிக்கு மிஞ்சி நம்ம ஆசீர்வதிக்கப்படும் பொழுது மிகவும் கவனமாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, அங்குதான் நம்முடைய வீழ்ச்சி அப்படியே முழுவதுமாக வேர் பற்றி பிடிக்கிறது. பிரியமானவர்களே, அப்படியே வேரூன்றி எழும்பி ஆலை மரமாய் செழிக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். இப்போ நம்ம வேல்டிலே உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களில் மாத்திரமல்ல, திரும்பவுமாக சொல்லுகிறேன், ஈவன் வித் யுவர் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ். எபிரேயர் 3:1 இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய மிக பெரியதான வீழ்ச்சியை குறித்து ஆண்டவர் பயந்து கொண்டிருக்கிறாரா? அல்லது இவன் என் மகன் ஒரு நாள் விழுந்து போய்விட மாட்டான், யோபுவை போல எந்த சூழ்நிலையிலும் விழுந்து போய்விட மாட்டான் என்பதை நினைத்து ஆண்டவர் நம்மை குறித்து பெருமை பாராட்டுகிறவராய் காணப்படுகிறோமா? நாம சக்சஸ்ஃபுல்லா நாம வாழும் பொழுது ஆண்டவர் உங்களை படைத்த நோக்கத்தை உணராமல், ஆண்டவருடைய உள்ளத்தின் வாஞ்சியை நாம் உணராமல் இருக்கும் பொழுது, அல்லது ஆண்டவர் நம்மை ஊழியத்தில் அதிகமாய் பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது, இக்கட்டான சூழ்நிலைகளிலே நம்மை கடந்து வர பண்ணும் பொழுது, அல்லது உலக பிரகாரமான காரியங்களிலோ ஊழியத்தின் காரியங்களிலோ அதிகமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து பயன்படுத்தும் பொழுது, கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் பேசி இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.